முருகனின் அறுபடை வீடுகளில் நேரடியாக களமிறங்கும் பாஜக. 6 தொகுதிகளையும் அதிமுகவிடம் கேட்க முடிவு. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு முக்கிய திட்டத்தை கையில் எடுத்துள்ளதா? 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அதிமுக மற்றும் பாஜக மீண்டும் கைகோர்த்ததை தொடர்ந்து முருகனின் அறுபடை வீடுகள் அமைந்துள்ள தொகுதிகளை மையப்படுத்தி பாஜக தனது தேர்தல் வியூகத்தை அமைத்து வருகிறது. ஆன்மீக அடையாளத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் ஒருங்கிணைத்து இந்த அறுபடை கோவில் தலங்களில் தனது செல்வாக்கை நிலைநாட்ட பாஜக திட்டமிட்டுள்ளது. அதன்படி அறுபடை முருகன் கோவில் அமைந்துள்ள 6 தொகுதிகளிலும் போட்டியிட பாஜக முடிவு செய்துள்ளதா? இந்த வியூகத்தின் மைய புள்ளியாக மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதி உருவெடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் விளக்கு ஏற்றும் விவகாரம் மற்றும் அங்குள்ள நிர்வாக நடைமுறைகள் தொடர்பாக பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் அண்மை காலமாக தொடர்ந்து குரல் எழுப்பி வருகின்றன. குறிப்பாக ஜனவரி 2026இல் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய தீர்ப்பு கவனம் பெற்றது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்த இந்த தீர்ப்பு பாஜகவிற்கு ஒரு பெரிய உற்சாகத்தை அளித்துள்ளது. இதை முருக பக்தர்களின் உணர்வுகளுக்கு கிடைத்த வெற்றி என்றும் முன்னிறுத்தும் பாஜக இதனை தேர்தல் களத்தில் ஒரு முக்கிய பிரச்சார பொருளாக மாற்ற முயல்கிறது. இதில் திமுகவும் பாஜகவிற்கு எதிராக நேரடியாக அடித்து ஆடியது. திருப்பரங்குன்றம் மட்டுமின்றி பழனி, திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலை மற்றும் பழமுதிர்ச்சோலை ஆகிய 6 ஆன்மீக மையங்களிலும் முருகன் சென்டிமெண்ட் மூலம் வாக்குகளை கவர பாஜக திட்டமிட்டுள்ளது. திராவிட மாடல் அரசியலுக்கு மாற்றாக முருகன் அரசியல் என்ற அடையாளத்தை முன்னெடுப்பதன் மூலம் பெண்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த அக்கட்சி விரும்புகிறது. அறுபடை வீடுகளில் 6 தொகுதிகள் வேண்டும் அல்லது குறைந்தது 3 தொகுதிகளையாவது அதிமுக கூட்டணியில் பெற்று போட்டியிட வேண்டும் என்பதில் பாஜக மேலிடம் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. மதுரை மாவட்டத்தில் உள்ள இத்தொகுதியில் முக்குளத்தோர் சமூகத்தினர் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். இவர்களுக்கு அடுத்தபடியாக தேவேந்திர குல வேளாளர்கள் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் உள்ளனர். பாஜகவின் உத்தி திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை கையில் எடுப்பதன் மூலம் இங்குள்ள ஆன்மீக வாக்குகளை ஒருங்கிணைக்க பாஜக முயலும். அதிமுக கூட்டணியில் இத்தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டால் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு வலுவான வேட்பாளரை நிறுத்துவதன் மூலம் அதிமுகவின் வாக்கு வங்கியையும் பாஜக தக்க வைக்க முடியும். இத்தொகுதியில் நாடார் சமூகத்தினர் மற்றும் மீனவர் சமூகத்தினர் தீர்மானிக்கும் சக்திகளாக உள்ளனர். தற்போது திமுகவின் அனிதா ராதாகிருஷ்ணன் இங்கு வலுவாக உள்ளார். பாஜகவின் மாநில தலைவராக இருந்த எல் முருகன் அல்லது நயினார் நாகேந்திரன் போன்ற தலைவர்களின் செல்வாக்கை இங்கு பயன்படுத்த வாய்ப்புள்ளது. நாடார் சமூகத்தைச் சேர்ந்த அதே சமயம் இந்துத்துவ அடையாளத்துடன் இருக்கும் ஒருவரை நிறுத்துவதன் மூலம் திமுகவின் கோட்டையை தகர்க்க பாஜக முயலும். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள இத்தொகுதியில் கொங்கு வேளாள கவுண்டர்கள், தேவர் மற்றும் நாயக்கர் சமூகத்தினர் கணிசமாக உள்ளனர். அதிமுகவின் பலமான கவுண்டர் சமூக வாக்குகளை பெறுவதற்கு அதே சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக நிறுத்த பாஜக வலியுறுத்தும். முருக பக்தர்களின் வருகை அதிகம் உள்ள இடம் என்பதால் கோவில் நிர்வாகத்தில் உள்ள குறைகளை முன்வைத்து பிரச்சாரம் அமையும். சுவாமிமலை உள்ளடங்கிய பாபநாசம் தொகுதியில் கள்ளர் மற்றும் முஸ்லிம் சமூகத்தினர் அதிகளவில் உள்ளனர். இங்கு சிறுபான்மையின வாக்குகளும் வெற்றியை தீர்மானிக்கும். இங்கு ஆன்மீக வாக்குகளை மட்டும் நம்பி இருக்காமல் டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகளின் பிரச்சனைகளையும் பாஜக பேசும். முக்குளத்தோர் சமூக வாக்குகளை ஒருங்கிணைக்க அதிமுகவின் உதவி இங்கு பாஜகவிற்கு மிக அவசியம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள இத்தொகுதியில் வன்னியர் மற்றும் தலித் சமூகத்தினர் பெரும்பான்மையாக உள்ளனர். பாமகவும் இக்கூட்டணியில் இணைந்தால் வன்னியர் சமூக வாக்குகளை பெறுவது பாஜகவிற்கு எளிதாகும். வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக நிறுத்துவதுடன் ஆந்திர எல்லைப் பகுதியில் உள்ள தெலுங்கு பேசும் மக்களின் வாக்குகளையும் கவர பாஜக திட்டமிடும். இங்கு யாதவர், முக்குளத்தோர் மற்றும் தலித் சமூகத்தினர் அதிக அளவில் உள்ளனர். மதுரையில் யாதவர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் பாஜகவிற்கு ஆதரவாக திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே இங்கு சமூக அடிப்படையிலான வேட்பாளர் தேர்வு மிக கவனமாக இருக்கும். அதிமுகவை பொறுத்தவரை இந்த ஆன்மீக அரசியலை ஒரு எல்லைக்குள் ஆதரிப்பது அக்கட்சிக்கு அவசியமாகிறது. திமுகவிற்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்க இது உதவும் என்றாலும் அதே சமயம் தனது பாரம்பரிய மதசார்பற்ற பிம்பம் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளது.
வேல் யாத்திரை முதல் தற்போது திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் வரை முருகன் என்ற அடையாளத்தை மையப்படுத்தி பாஜக எடுத்து வரும் முயற்சிகள் 2026 தேர்தலில் வாக்குகளாக மாறுமா என்பது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அறுபடை வீடு தொகுதிகளில் காவி அலை வீசுமா அல்லது திராவிட கோட்டைகள் நிலைத்து நிற்குமா என்பது தேர்தல் முடிவுகளில் தெரிந்துவிடும்.